ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போது ஃபுல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருக்கோம். நம்மளோட ஷார்ட்ஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஆஃப்ரிக்கா ஃபுல் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியே போயிருந்தோம் சாந்தா லூசியா. அதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும், எவ்வளோ ரேட்டுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடியே நான் 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு தடவை இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ இருந்த பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்கீங்க நமக்கு. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதுதாங்க, நம்ம பார்க்கலாம். அவங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்தியாவில் கிடைக்கிற மாதிரியே திங்ஸ் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. எல்லாமே கிடைக்குங்க, பட் கொஞ்சம் தேடி தேடி வாங்கணும். எல்லா மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் தனியாக இருக்குது. அங்கே போனோம்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வாங்கி முடிச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு தூரம். இவருக்கு லீவ் இருந்ததுன்னா நம்ம அங்கே போய் வாங்கலாம். ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து லோக்கல் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே போனோன்னா பேசிக்காக நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னென்ன திங்ஸ்லாம் கிடைக்கிது, இங்கே எப்படி இருக்குது, ரேட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ஸோ இன்றைக்கி போன மார்க்கெட் பேர் பார்த்தீங்கன்னா சாந்தா லூசியா. இந்த பேக்லேயே இருக்குது பாருங்கள், சாந்தா லூசியா. இது ஒரு கேமரூன் மார்க்கெட் தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் குட்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அவங்க. ஸோ நம்ம குட்டீஸ் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். குட்டீஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ நானுமே கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மலை பூண்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பூண்டு. இது தவிர சைனா பூண்டு நம்ம வாங்குவோம்ல, வெள்ளையேன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூண்டும் இங்கே கிடைக்கும். ஸோ அதுவும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். இது வந்து ரேராக கிடைக்கும். ஸோ இது கிடைச்சனால இந்த வாட்டி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடலெண்ணெயும் கிடைக்கும். ஸோ இது வந்து அராச்சிட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில், பீனட் ஆயில். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1 லிட்டர் ஆயிலு. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த கடலை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் காசுக்கு 2300 ஃப்ராங்க்ஸ். 2300 ஃப்ராங்க்ஸ்னால் கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸ்க்கு 300 ருபீஸ் வரைக்கும் வரும். லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே 2 டைப் இருக்குது. பியோர் பாம் ஆயில் வந்து ரெட் கலரில் இருக்கும், அப்படியே பிளட்டு மாதிரி இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நான் அதெல்லாம் காட்டியிருக்கேன். லோக்கல் மார்க்கெட்டுக்கு போய் முடிஞ்ச அந்த வீடியோவை நான் பின் பண்ணுறேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். ரீஃபைண்ட் பாம் ஆயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது தவிர வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்கும், நிறைய ஆலிவ் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், இதெல்லாம் வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கடுகு வந்து இந்த மார்க்கெட்டில் தான் கிடைச்சது. லாஸ்ட் டைம் ஸ்பார்னு இன்னொரு இந்தியன் மார்க்கெட்டுக்கு அங்கே போயிருந்தோம், அங்கே கிடைக்கல. ஸோ கடுகு வந்து இங்கே வாங்கினேன். குட்டி குட்டி பாக்ஸாக 2 பாக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வந்து 100 கிராம் கடுகு ஒரு பாக்ஸு. இது வந்து 450 ஃப்ராங்க்ஸு, கிட்டத்தட்ட 60 ருபீஸ் 65 ருபீஸ் வரைக்கும் வரும் நம்ம ஊர் காசுக்கு. இது வந்து குட்டீஸ்க்காக பாப்கார்ன் பண்ணுறதுக்காக கார்ன் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக தான் இங்கே கிடைக்கும். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 400 கிராம்ஸ் இருக்குது. 400 கிராம்ஸ் வந்து 950 ஃப்ராங்க்ஸ். 950 ஃப்ராங்க்ஸ்னால் ஒரு 120 ரூபா 130 ரூபா அந்த ரேஞ்சு. ஏற்கனவே ஸ்பார் மார்க்கெட் போய் அங்கே கொஞ்சம் திங்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி வாங்கினதை மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் நிறைய வாங்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரு, காலிஃப்ளவரு 65 போடுறதுக்கெலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன்ஃப்ளவர் வாங்கினேன். இது வந்து 800 ஃப்ராங்க்ஸ். இது வந்து 110 120 அந்த ரேஞ்ச் தான். இங்கே வந்தால் வந்து ஹஸ்பண்ட் பரோட்டா பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக பரோட்டா பண்ணுறதுக்காக மைதா வாங்கியிருக்கேன். மைதாவில் நிறைய பிராண்ட் இருக்குது இங்கே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரீஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மைதான்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ரொட்டி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக மைதா மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த வாட்டி நான் எதுவும் பார்க்கல, இது புது பிராண்டாக இருந்தது, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை பரோட்டா பண்ணும்போது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த பேக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 ரூபா அவ்வளோதான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் குட்டீஸ்க்காக வாங்கினது. நம்ம ஊரில் குட்டே எப்படி டேஸ்ட்டாக என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த பட்டர் குக்கீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த ஃபுல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஃப்ராங்க்ஸ். 1100 ஃப்ராங்க்ஸ்னா 150 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சு. இது வந்து பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஸ்க்ரப்பு வாங்குறது. பாப்பா வந்து மேங்கோ ஜூஸ் கேட்டா, ஸோ அவளுக்காக மேங்கோ ஜூஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி மேகி நூடுல்ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பேக்கெட்டு. இந்த பிராண்டு இன்னோமைன்னு சொல்லி ஒரு பிராண்டு. இது ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. கிட்டத்தட்ட நம்ம மேகி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ரேர், எப்போவாது தான் இங்கே கிடைக்கும். ஸோ கிடைக்கிறப்போ ஒரு 5-6 பேக்கெட்டாக சேர்த்து வாங்கி போட்டுருவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை எப்போவாது நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மயனைஸ் பாட்டிலு. இது உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லலைல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து ஒரு 25 ரூபாய் அந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்ம இந்தியன் பைசாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மயனைஸ் எப்போவாது வீட்டில் சாண்ட்விச் பண்ணி சாப்பிடுவோம் மார்னிங்கு. ஸோ அதுக்காக மயனைஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 150-160 ருபீஸ் அந்த ரேஞ்சு. சிக்கன் வந்து கபாப் பண்ணுவோம், இங்கே வந்தால் அதுதான் ஸ்பெஷலாக பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்டிக் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒரு 50 ருபீஸ் இருக்கும், அவ்வளோதான். இது தவிர மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொன்னி அரிசி அந்த மாதிரி அரிசிலாம் கிடைக்காது, மேக்ஸிமம் கிடைக்காது. எப்போவாது ரேராக கிடைக்கும். அதுவும் அந்த சைடு இந்தியன் மார்க்கெட் இருக்காங்க, போனால் மேபி எப்போவாது பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சாப்பிட்ற ரைஸே பாஸ்மதி ரைஸ் தான். இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் இங்கே டெய்லியுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்தியா கேட்லேயே நமக்கு தெரியும் நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபீஸ்ட் ரோஸானான்னு ஒரு பிங்க் கலர் பேக் இருக்கும், அதுதான் வாங்குவோம் ரெகுலர் சாப்பாட்டுக்கு. பிரியாணிக்குன்னா அதுக்கு வேறு ரைஸ் நான் வாங்குவேன். ஸோ அது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் சாப்பாட்டுக்கு இந்த ரைஸ் வாங்குவேன். 5 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 9000 ஃப்ராங்க்ஸ். 9000 ஃப்ராங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் 1200 ரூபாய் வரைக்கும் வரும் நம்ம ஊர் காசுக்கு. ஸோ அந்த 5 கிலோ வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மத்தியானம் ஒரு வேளை தான் சாப்பாடு. காலையில் நம்ம கிரைண்டர் வச்சுருக்கோம், ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது. ஸோ நம்ம வந்து லோக்கலில் வந்து அரிசி இட்லி அரிசி மாதிரியே கிடைக்கும். ஸோ அது வந்து பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் வாங்கி உளுந்து போட்டு நான் தனியாக கிரைண்டர்லேயே அரைச்சிக்குவோம். ஸோ காலையில் தோசை, நைட்டு சப்பாத்தி அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி தான் வந்து சப்பாத்திக்காக இந்த 5 kg பேக் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி இங்கே ஒரு என்னென்ன பார்த்தீங்கன்னா 5 kg தான் கிடைக்கும். எல்லாமே சின்ன சின்ன பேக்கெட் வந்து கிடைக்க மாட்டுது. ஸோ இது வந்து இப்போ நம்ம இன்னும் ஒரு 1.5 மாதம் இருப்போமா முழுசாக. அப்படி பார்த்தா இந்த 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 மாவு அதிகம்தான். மெய்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போகணும் எப்படி சப்பாத்தி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ பண்ணால் அவங்க பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் பிராண்டு 5 கிலோ கோதுமை மாவு. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4500 ஃப்ராங்க்ஸ், 4800 ஃப்ராங்க்ஸ் என்னமோ போட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தா 550-600 கிட்ட வரும் நம்ம ஊர் காசுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு 100 கிராம் 1100 ஃப்ராங்க், 120 ரூபாய் 130 ரூபாய் அந்த ரேஞ்சு. இன்றைக்கி நான் வாங்கின திங்ஸ் இவ்வளோ தாங்க. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60000 ஃப்ராங்க்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. 60000 ஃப்ராங்க்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 8000 ரூபாய் வந்திருக்கும். இந்த திங்ஸ் வாங்குறதுக்கு 8000 ரூபாய் இருக்குது. மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணுற போது இங்கே துவாலாவில் வந்து கேமரூனில் துவாலா சிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஓரளவு சமாளிக்கலாம், கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு நிறைய பிளேசஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த செலவெல்லாம் நமக்கு கம்மியாகும். ஸோ நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி நான் காட்டின திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்காக எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.